ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் முனி. வில் அண்டு அவளுடைய லவர் கேரா ரெண்டு பேருமே ஹாலிவுட் ஹில்ஸ்ல இருக்க வில்லோட எக்ஸ் ஒய்ஃப் அண்டு அவளோட நீ பாய் ஃப்ரெண்ட் டேவிட் இவங்க நடத்துற பார்ட்டிக்கு போறாங்க. அந்த ஹவுஸ்ல தான் நம்ம ஹீரோவுடைய 10 வயசு பையன் மாடியில இருந்து கீழே விழுந்து டெத் ஆகியிருப்பான். அதுக்கப்புறம் இப்பதான் அந்த ஹவுஸுக்கு அங்க போறான். அங்க போனா அவனுடைய பையனோட ஞாபகமாகவே இருக்கு. அதே நேரத்துல அவனோட மனசுக்குள்ள ஒரு குற்றுணர்ச்சி சுத்துக்கினே இருக்கு. அந்த ஹவுஸுக்கு இவனை மாதிரியே இவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. எல்லாரையும் டேவிட் அண்ட் இவனோட எக்ஸ் ஒய்ஃப் தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க எக்ஸ் ஒய்ஃப் அண்ட் டேவிட்டோட ஆக்டிவிட்டிலாம் ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கு. ஏதோ தப்பாவே தோணுது. அது என்ன, எதுக்காக இவங்களை எல்லாரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணணும்னு செம்ம ஹாரரா செம்ம ட்விஸ்டோட சொன்ன படம் தான் 2015 ரிலீஸ் ஆன இன்விடேஷன் மூவி. நான் உங்கள் மிஸ்டர் முனி. இது மிஸ்டர் முனி வாய்ஸ் ஓவர் தமிழ். இதுவரை எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பில்லு அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கேரா ரெண்டு பேருமே ஹாலிவுட் ஹில்ஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஈடன்னு ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்குமே டாயின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் மாடியில இருந்து கீழே விழுந்து டெத் ஆகிட்டான். அதனால ஏற்பட்ட மனக்கசப்புல ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆகிடுச்சு. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வில்லு கேரான ஒரு பொண்ணையும் இவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் ஈடன் டேவிட்னு ஒரு ஆளு கூடயும் ஒன்னா வாழ்றாங்க. இவனோட எக்ஸ் ஒய்ஃப் கண்டக்ட் பண்ற பார்ட்டிக்கு தான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. போற வழியில அங்க ஒரு கோல்ஃப கார்ல நம்ம ஹீரோ ஏத்திடுறான். அது உயிருக்கு போராடின்னு இருக்கு. அதை பார்த்த வில்லு பாவப்பட்டு பேனராலேயே அடிச்சு அதை சாகடிச்சிடறான். கட் பண்ணா அடுத்த சீனு எக்ஸ் ஒய்ஃபோட ஹவுஸுக்கு போறான். டைவர்ஸுக்கு முன்னாடி இவன் இருந்த வீடும் இதுதான். அங்க போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஹவுஸுக்குள்ள போக போக அவனுடைய பையனோட டாயோட மெமரிஸ் இவனுக்கு தோணுது. அப்படியே உள்ள போனா அவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஜின்னாவோட பாய் ஃப்ரெண்ட் ஷோய் மட்டும் வரலன்னு அவ சொல்றான். இவனை பார்த்த உடனே எல்லாரும் இன்வைட் பண்றாங்க. அங்கதான் எக்ஸ் ஒய்ஃப் ஈடனும் வரான். ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணதுனால ஒரு ஃபார்மாலிட்டி ஆக பண்றாங்க. பின்னாடியே எக்ஸ் ஒய்ஃபோட கரண்ட் ஹஸ்பண்ட் டேவிட் நிக்கிறான். ஹீரோவை வெல்கம் பண்றான். அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே டேவிட் 8 மில்லியன் ரேட் இருக்கிற காஸ்ட்லியான ஒயினை சர்வ் பண்ண போற. ஆனா வில்லு மட்டும் இல்ல ஜோய் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல டேவிட் சின்னதா ஒரு பார்ட்டி பண்ணலான்னு எல்லாருக்கும் ஒயினை கொடுக்குறான். அப்போ கதவு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துன்னு இருக்கா. அவ செமினூடா இருக்கா. அதை பார்த்து ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா ஒரு வித்தியாசமா தோணுது. அப்படியே இங்க டேவிட் வந்து வெல்கம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் சரக்கு கொடுத்துன்னு இருக்கும்போது ஹீரோ ஒரு பொண்ணு பார்த்தால அந்த பொண்ணு வந்து இப்ப பார்ட்டில ஐக்கியமாகறா. இவனோட பேரு சாடி. டேவிட் அண்ட் ஈடனோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மெக்சிகோல தான் இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த சாடி இவங்க கூட தான் வந்து லிவிங்ல இருக்கா. இப்போதான் இந்த கோல்ஃப் அடிப்பட்ட விஷயத்தையும் அதை கொலை பண்ண விஷயத்தையும் நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையுமே சொல்றான். ஆனா எல்லாருக்குமே அதை கேட்ட உடனே ஷாக்கு. ஆனா டேவிட் மட்டும் அது நல்லதுன்னு சொல்றான். அடுத்த சீனு ஹீரோ பழைய ஹவுஸை சுத்தி பார்த்துன்னு இருக்கும்போது இவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் ஈடன் அதே பிளேஸ்ல கையெல்லாம் அறுத்து ஒரு பைத்தியமாறு பண்ணது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே பின்னாடி பார்த்தா ஈடன் வந்து நிக்கிறான். 2 வருஷம் ஆகிடுச்சுல்ல. ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை. அதனால பழைய நினைவுகள்லாம் பத்தி பேசின்னு இருக்கும்போது ஈடனோட கேரக்டர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறத வில் நோட் பண்றான். அப்போ பென்னோ வரான். இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் என்ன பேசினு இருந்தீங்கன்னு கேட்க இந்த எமோஷன்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனு. கோபம், சந்தோஷம், ஃப்ரஸ்ட்ரேஷனு எல்லாமே ஒரு ஜஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈடன் சொல்லும் பொழுது பென்னு வந்து அதை கிண்டல் பண்றான். அதனால அவனை கோவப்பட்டு ஈடன் அடிக்க இவனுக்கும் ஷாக்கு. இதை பார்த்து வில்லுக்கும் ஷாக்கு. பட் பென்னு வந்து இது பெருசா கண்டுக்கல. ஈடன் போன பிறகு வில்லோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் பேசின்னு இருக்காங்க. பென்னோட ஒய்ஃப் ஆமாண்டா பார்ட்டிக்கு வரல. ஏன்னு ஹீரோ கேட்க பென்னுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் இப்போ சரியில்லை போல, அதனால அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசின்னு இருக்கும்போது மீண்டும் வந்து பென்னு வரா. ஸோ இவன் பென்னு கிட்ட கிளாஸ் ஆஃப் ஒயின் கொடுத்துட்டு உள்ள வந்து அழைச்சின்னு போறா. என்னன்னு இந்த இவனுக்கு புரியவே இல்லை. அப்போ டேவிட் வந்து படிக்கட்டு கீழே யாரு கூடயோ போன்ல பேசுறான். இவனுக்கு ஒரே சந்தேகம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஒரு கார் வருது. சவுண்டு கேட்க டோரை ஓபன் பண்ணா சட்டமன்ற ஒருத்தவன் வரான். இவனும் டேவிட்டோட ஃப்ரெண்டு தான். ஈடனுக்கும் க்ளோஸ் தான். ஆனா சின்ன இன்னும் வரலன்னு அவனுக்கு போன் பண்ற ஜோய் ட்ரை பண்றான். ஆனா யாருக்குமே அந்த வீட்டுல இப்ப இருக்கிற யாருக்குமே சுத்தமா சிக்னலே கிடைக்கல. அந்த டைம்ல டேவிட் வந்து ஃப்ரண்ட் டோரை வந்து லாக் பண்றான். எதுக்கு டோரை லாக் பண்றேன்னு வில்லு கேட்க சேஃப்டிக்குன்னே டேவிட் சொல்றான். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதையே சொல்றாங்க. பட் ஆனா ஹீரோவுக்கு இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றது சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால அந்த டோரை வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. பட் வில்லுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. ஏதோ இங்க நடக்குதுன்னு அப்படியே பேக் சைடு போறான். பையனோட சந்தோஷமா ப்ளே பண்ணது எல்லாமே இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஈடன் அவளோட ரூம் டிராயில இருந்து எதையோ போட்டதை பாக்குறான். அதனால அவ போன பிறகு அவளோட ரூமுக்கு போயிட்டு
அந்த டிராயரை ஓபன் பண்ணா ஏதோ ஒரு டேப்லெட் இருக்கு. அதுல இருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கினேன். ரூம்ல இருந்து வெளில வரும்பொழுது எதிரில் டேவிட் நிக்கிறான். பார்த்த உடனே இவனுக்கு ஷாக்கு. ஆனா டேவிட் இவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். அங்க போனா எல்லாருமே குடிச்சுக்கின்னு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ டேவிட் அண்ட் ஈடன் மெக்சிகோல இன்விடேஷன் ஒரு குரூப்ல சேர்ந்தோம். அவங்களுடைய ஃபீலிங்ஸ், சோகத்தை எல்லாத்தையும் மறந்ததை பத்தியும் பேசுறாங்க. அங்க இவங்க கூட இருந்த ஆளு தான் இந்த சொட்ட மண்டியும் சேடையும். டிவி ஆன் பண்றாங்க. இவனுடைய இன்விடேஷன் குரூப்பை காட்டுறாங்க. அதுல ஒரு ஆன்டி கொஞ்சமா டெத் ஆகின இருக்கா. அந்த குரூப்போட லீடர் டாக்டர் ஜோசப் அவகிட்ட டெத் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, உன்னோட பெயின்ல இருந்து கிடைக்கிற ஆறுதல்னு சொல்லி இருக்கும் பொழுது அவையிலோ டெத் ஆகுறா. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரியா சோகமாயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. சின்ன இது வரைக்கும் மத்தவங்க டெத் ஆனதை பார்த்ததே இல்ல. ஆனா சேடி அண்ட் சொட்ட மண்டை மட்டும் இவங்க ரெண்டு பேருமே அதை கிரேட்னு சொல்றாங்க. அதாவது வழியில இருந்து கிடைக்கிற விடுதலைன்னு சொல்றாங்க. எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, எல்லாமே ஒரு ஹார்மோன் பண்ற வேலை. ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஹாப்பினஸ் எல்லாருமே பொய்ன்னு சொல்றாங்க. பதிலுக்கு ஈடனும் நானும் சாகுற ஸ்டேஜில் தான் இருந்தேன், இவரு தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு, என்னோட பையன் டெத் ஆனதை நினைச்சு நான் மறக்க முடியாம இருக்கும்போது அப்படின்னு அவன் சொல்லும்போது வில்லன் ஈடன் கூட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து போறான். இப்போ நடந்த சண்டையில அந்த இடமே இப்போ சைலண்டா இருக்கு. அப்போ காலிங் பெல் அடிக்க சோய் தான் இருப்பான்னு சின்ன போகும்பொழுது அவளை ஸ்டாப் பண்ணிட்டு சொட்ட மண்டை போறான். வேற ஒரு ஆளு போல டேவிட கூப்பிடுறான். அவனும் வந்த ஆளு கூட பேசினு இருக்கான். அந்த ஜின்னாவோ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆறுதல், அதாவது அவளோட வலிக்கு ஒரு ஆறுதல் சொல்லின்னு இருக்கா. வந்தவன் கூட பேசிட்ட பிறகு டேவிட் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண போறான். பசங்க எல்லாரும் சரக்கு போடுறாங்க. ஹீரோ டேவிட் கிட்ட போயிட்டு அவன் அப்படி நடந்ததுக்கு சாரி கேட்கிறான். டேவிட் அங்கிருந்து போன பிறகு ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது மத்த ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு டே இங்க நடக்கிறது ஏதாவது வியடா உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கறான். ஆனா அவங்க எல்லாரும் இங்க எல்லாருமே சந்தோஷமா தானே நடக்குது, இது எதுவுமே வியடா இல்ல, உனக்கு புது பிளேஸ்ன்றதுனால அப்படி இருக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கல அதனாலதான் இப்படி தோணுதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. டேவிட் பார்ட்டிக்கு கூப்பிடுறான். ஆனா வில்லு மட்டும் சோய் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, அதனால டேவிட் வாண்டுன்னு ஒரு கேம் சொல்றான். அதாவது யாரை பிக் பண்றாங்களோ அவங்க ஆசைப்படுற விஷயத்த சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு சேடி இருந்திருக்கா, எல்லாருக்கிட்டையும் ஹை லெவல்னு சொல்றான். நெக்ஸ்ட் சொட்ட மண்டை இருந்திருக்கா, அவனுடைய ஒய்ஃப் கூட நடந்த ஆர்குமெண்ட்ல ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு அப்படின்னு சொல்றான். ரொம்ப கொடூரமான ஆளா இருப்பான் போல. அப்ப நடந்ததுக்கு இப்ப அவனோட ஒய்ஃபோட ஆத்மாவுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அவ உயிரோடு வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொட்ட மண்டை சொல்ல, நெக்ஸ்ட் ஈடன் பெண்ணை கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மொரட்டை கிஸ் பண்ற பக்கத்துல இருக்கிற டாமி வேற மாதிரி பேசுறான். சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிளாராவுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த என்வரன்மெண்டே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன்னு எழுந்து போறா. டேவிட் அவளை ஸ்டாப் பண்ணி கன்வின்ஸ் பண்றா. ஆனா வில்லு அவ போகணும்னா சப்போர்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கிளாராவை வெளில போக விடுறாங்க. பின்னாடியே சொட்ட மண்டை போறான். அவளோட காரு தான் கிளாராவோட காருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவனும் வெளில போறான். வில்லு அந்த சொட்ட மண்டைய டவுட்டாவே பார்த்துன்னு இருக்கான். கடைசி வரைக்கும் பார்த்துன்னு இருக்கான். அந்த சொட்ட காரை எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு கிளாராவோட காரு கிட்ட போறான். அவ்வளவுதான், ஹீரோவோட வீவுல இருந்து அவன் இல்ல, சுத்தமா மறைஞ்சிட்டான். ஹீரோவை எட்டி பார்த்துன்னு இருக்கும்போது டேவிட் அங்க வரான். நான் தான் உன்னை இன்வைட் பண்ண சொன்னேன், ஆனா நீ பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சஸ்பென்சஸா இருக்கு, அதாவது ஒரு மாதிரி எங்களை மிரட்டுற மாதிரி, எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்டு சொட்டையே நீ சந்தேகப்படுற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு டேவிட் சொல்ல, ஹீரோவா அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணல. கட் பண்ணா அடுத்த சீன் எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது ஹீரோக்கு மட்டும் அன்னைக்கு பார்ட்டியில் நடந்த அவனோட பையனோட 5 வயசு பையன் மாடியில இருந்து கீழே வந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த பார்ட்டியே எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு இருக்கும்போது இவனுக்கு மட்டும் அவனோட பையனோடைய ஞாபகம் டார்ச்சர் பண்ணின்னு இருக்கு. அதை நினைச்சுக்கினே மாடிக்கு வரான். நேச்சரை பார்த்துனே இருக்கா. அப்ப அங்க வந்த சேடி ஹீரோவை சம்பவத்துக்கு கூப்பிடுறா. பட் ஹீரோவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அங்கிருந்து வந்தா ஃப்ரெண்டு டாமி எதிர வரான். அவங்கிட்டயும் டேய் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குடா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புது பிளேஸ்ல அப்படிதான் இருக்கும், பிழை ஆகாத ஜாலியா இருன்னு டாமி இவனை ஹக் பண்ணிட்டு சேஃபா இருன்னு சொல்லிட்டு போன பிறகு ஒரு வழியா அவனோட மொபைல்ல சிக்னல் கிடைச்சிருக்கு. அதுல சோய் இவனுக்கு வாய்ஸ் கால் பண்ணியிருக்கான். அதாவது நான் சீக்கிரமா வந்துட்டேன், இந்த ஹவுஸுக்கு எதிர தான் நான் இருக்கிறேன், நான் மீண்டும் இழுத்து கீழெல்லாம் போக விரும்பல, எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு இவனுக்கு கால் பண்ணது வாய்ஸ் கால் வருது. இதை கேட்ட உடனே சோயை தான் இவங்க ரெண்டு பேரும், அதாவது டேவிட் அண்ட் ஹீடன் சோயை ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு திங்க் பண்ணிட்டு பார்ட்டி நடக்கிற பிளேஸுக்கு போயிட்டு சோய் எங்கன்னு டேவிட்டை பார்த்து கேட்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே ஒன்னும் புரியல. அவன் எனக்கு கால் பண்ணியிருக்கா, அவன் உங்க ஹவுஸுக்கு டோர் ஸ்டெப்ல தான் இருந்து இருக்கான், கால் பண்ணியிருக்கான், அவனை என்ன பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கோவமா கேட்கிறான். நான் வந்தல
இடத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கேன். இங்க ரொம்ப யாருமே நார்மலா இல்ல, எல்லாருமே ஒரு மாதிரி இருக்குங்க. இதை பார்த்தா எனக்கு ஏதோ ஒன்று தப்பா நடக்குது. அவனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ சத்தம் போட்டு கேட்க, ஆனா டேவிடோ இது ஜஸ்ட் மீட்டப் இன்விடேஷன் சொல்ல ஹீரோ மீண்டும் கோவமா பேசுறான். ஒருவேளை உன்னோட பையன் டெத் ஆனது ஞாபகம் வந்ததுனால நீ இப்படி இருக்கிறியா அப்படின்னு டாமி சொல்லும் பொழுது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான், கத்துறான். அப்ப ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா ஜோய் தான். அவன் உயிரோட தான் இருக்கான். ஏன் லேட்டுன்னு கேட்க, நான் ஆல்ரெடி வந்துட்டேன், ஒர்க் விஷயமா ஒரு கால் வந்துச்சு, அதனாலதான் போயிட்டேன்னு ஜோய் சொல்றதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. எல்லாமே நார்மலா தான் போகுது, நாம தான் தப்பா நினைச்சிருக்கோம் மட்டும் ரொம்ப அசிங்கப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கிறான். ரொம்ப அசிங்கமா போனதுனால டேவிட் அண்ட் ஈடன் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து வெளில போறான். பின்னாடியே வந்த கேரா அவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு நாம இங்கிருந்து போகலான்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு அங்கிருந்து போகிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. பிகாஸ் அவனோட பையனோட ஞாபகம் அவனோட மண்டைக்குள்ள ஓடிக்கினே இருக்கு. ஆறுதல் சொல்லிட்டு அவன் உள்ள போன பிறகு இவனும் பின்னாடியே போறான். எல்லாரும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அவன் தான் கேக் எல்லாம் கட் பண்ணாம அங்கிருந்து இவனுடைய பையனோட ரூமுக்கு போறான். இந்த பையன் இவன் பின்னாடியே படுத்து இருக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல். அழறான், ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப வெளியில பாக்குறான், டேவிட் ரெட் கலர்ல லைட் ஒண்ணு எரிய வச்சுட்டு உள்ள போறான். அதை பார்த்து அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் ஆகிடுச்சு. நேரா ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லா சுத்தி பாக்குறான். அப்போ டிராயர்ல ஒரு லேப்டாப் இருக்கு. அதை ஓபன் பண்ணா அதுல டாக்டர் ஜோசப் நமக்குள்ள இருக்கிறது ஒரு வியாதி, அதை சரி செய்ய இன்னைக்குதான் கரெக்டான நைட்டு, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு. அப்போ சொட்ட மண்டை இவனை கூப்பிட பார்ட்டிக்கு போறான். அங்க டேவிட் எல்லார்கிட்டையும் ஒயினை கொடுக்கறான். அவங்களும் அதை குடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதை பார்த்த உடனே இவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் உள்ளூர்ல இருந்துன்னு இருக்கு. ஸோ டேவிட் சேஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த சின்ன பொண்ணு வந்து குடிச்சிடறான். ஆனா மத்தவங்க குடிக்கிறதுக்குள்ள அதை இவன் தட்டி விட்டுட்டு யாரையும் குடிக்க வேண்டாம்னு சொல்றான். எல்லாரையும் வேணான்னு சொல்ல சாரி இவனை போட்டு அடிக்கிறான். அவளை தள்ளி விட அவன் மேசில பட்டு கீழே விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவளை டாமி ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்கும்போது சின்ன மட்டும் ஒரு சிப் அடிச்சால, இப்போ அவளோட வாயிலிருந்து நொர தள்ளி டெத் ஆகி மயங்கி கீழே விடுறான். உடனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது பின்னாடி இருந்த டேவிட் அவனை வந்து ஷூட் பண்றான். அவனை டெத் ஆகிறான். ஸோ ஒரு செகண்ட் எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சொட்டையோ டேவிட்டுக்கு ஆறுதல் சொல்ல போனவன் இன்னொரு ஆளை கன் எடுத்து ஷூட் பண்றான். எல்லாரையும் சாகடிக்கிறான். அதை பார்த்து வில்லு எல்லாரையும் அழைச்சிக்கின்னு கீழே போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்கும் பொழுது சேடை இன்னொருவனை இழுத்து அவனோட கழுத்தை கத்தியாலே குத்தி சாகடிக்கிறான். எல்லாரும் அங்கிருந்து வெளில வராங்க. ஹவுஸோட ஃப்ரண்ட் டோரும் மூடி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அண்ட் அவனோட லவர் கீரா ரெண்டு பேருமே ஒரு ரூம்ல பயந்துக்கிறாங்க. மேல ஈடன் வந்து ரொம்ப அழறா. ஸோ அவனோட ஃப்ரெண்டை சாவடிச்சது நினைச்சு கத்தரா, ரொம்ப வந்து ஃபீல் பண்றா. அப்போ டேவிட் அவங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களை எல்லாரையுமே சாகடிச்சு இந்த இடத்துல இருந்து ஃப்ரீ ஆஃப் பெயினுக்காக போகிறதுக்கு தான் அவங்க செலக்ட் ஆனவங்க. அவங்க எல்லாரையும் நம்ம சாகடிக்கணும்னு சொல்றோம். அதனால ஈடன் அண்ட் டேவிட் மீதி இருக்கிறவங்கள தேடுறான். இப்ப இருக்கிறது யாரு? நம்ம ஹீரோவும் அவனுடைய லவர் கேரா ரெண்டு பேரும் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் கீழே தேடி இருக்கும்போது ஹீரோ மேல போறான், மேல் வழியா தப்பிச்சிடலான்னு. ஆனா மேல இருக்கிற ரூம்ல அந்த டோரும் லாக் ஆகி இருக்கு. அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கணுமோன்னு இவன் நினைச்சுன்னு இருக்கும் பொழுது அந்த சொட்ட மண்டை சவுண்டு கொடுத்துக்கினே மேல வரான். நம்ம ஹீரோ அண்ட் கேரா ரெண்டு பேருமே ஒரு பிளேஸ்ல மறைஞ்சுன்னு இருக்காங்க. சொட்ட மண்டை இவங்கள தேடி சுத்தின்னு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ அவன் அடிக்க சொட்ட மண்டை நம்ம ஹீரோ போட்டு செம்ம அடி அடிக்கிறான். பின்னாடியே வந்த கேராவும் போட்டு அடிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல கேரா ஒரு வைன் பாட்டில் எடுத்து அந்த சொட்ட மண்டை மண்டையில போட்டு அடி நடிக்க அந்த சொட்ட மண்டையோ டெத் ஆகிடுறான். இப்போ நம்ம ஹீரோவோ வெளில வரான். வெளில வந்து பார்த்தா அந்த சேடி பொண்ணு டெத் ஆகியிருக்கா. ஸோ அவகிட்ட இருந்து ஒரு பெரிய ராடு எடுத்துக்கிட்ட நம்ம ஹீரோ வெளியில வந்து நிற்கும் பொழுது இதுல ஈடன் கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பாட் பண்றான். ஹீரோவை வேணான்னு சொல்ல கண்ணால நம்ம ஹீரோவோட ஷோல்டர் ஷூட் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ மயங்கி கீழே வந்துடுறான். கேரா கத்துறா. அதை பார்த்த ஈடனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளோட வயிற்று அவளே ஷூட் பண்ணி அவளோ டெத் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போனா அவன் உயிரோட தான் இருக்கான். அவனோட ஷோல்டர்ல தான் குண்டு பட்டு இருக்கு. அப்போ இந்த டேவிட் பையன் மேல வரான். கத்தியை எடுத்துக்கின்னு நம்ம ஹீரோவையும் கேராவும் கொலை பண்றதுக்கு வந்து இருக்கும்போது ஹீரோ பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து எகிரி டேவிட் மேல விட இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்குது. ஹீரோவை போட்டு டேவிட் அடின்னு அடிக்கிறான். அந்த நேரத்துல டாமி எங்கிருந்து வந்தான்னு தெரியல. அந்த டாமி பையன் அந்த டேவிட் கூட சண்டை போட்டு டேவிட்டை கத்தியால குத்தி அவனை சாவடிக்கிறான். இப்போ உயிரோட இருக்கிறது டாமி, ஹீரோ அண்ட் அவனோட லவர் கேரா. இவங்க எல்லாரும் தான் உயிரோட இருக்காங்க. ஹீரோவும் மேல போனா அங்க ஈடன் வந்து ரொம்ப உயிருக்கு போராடின்னு இருக்க. அவகிட்ட என்ன வெளியில கூட்டும் போக முடியுமான்னு கேட்க இவனை வந்து அழைச்சின்னு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில பாக்கலாம். வெளியில இருக்கிற எல்லாரோட வீட்லயும் அந்த ரெட் கலர் லைட் எரியுது. இந்த ஹில்ஸ் ஃபுல்லாவே வெரி சவுண்டா கேக்குது. ஆம்புலன்ஸ் சவுண்டு,
வந்து ஹெலிகாப்டர் சவுண்டு வெறும் ரெஸ்கேஷன் டீமா வந்து சவுண்டா கேட்டுனே இருக்கு. அப்ப மலை கீழே இருந்து பார்த்தா எல்லார் வீட்டிலயும் ரெட் கலர் லைட் எரியுது. ஆக்சுவலி அந்த மலையில இருக்கிற எல்லாருமே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் கொலை பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வரை எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நாளொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பை.